அல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பேன். என் பேர் எஸ். ஜான்சன் செல்வகுமார். அல்லேலூயா. நான் ஒரு சில விஷயங்களை ரொம்ப எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறீங்க, டிக்கெட் கொடுன்னு கண்டக்டர் கேட்பார். கையை வச்சுட்டு இப்படியே இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்களேன். எதையாவது பாஸை காட்டுவீங்க, இல்லாட்டினா மொபைல் பக்கம் திருப்பி வச்சு இப்படி காட்டுவீங்க. ஏன் அல்லேலூயா சொல்லும் போது மாத்திரம் கையை வராதா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என்னைய போலவே இருக்கிறியே. இப்போ சொல்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். எங்கே இருவர் ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னவர் இருப்பாரா? இருக்காரா? நம்புறீங்களா? சரி. இந்த அருமையான நாளில் கூட எதற்காக ஆண்டவர் இந்த கூடுகைக்கு நேராக கர்த்தரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? சில நேரங்களில் நம்ம நினச்சிட்டு உட்காந்துருப்போம், நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாக இருக்கிறோம், துதிக்கிறவர்களாக இருக்கிறோம், பாடுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தா இந்த ஓய்வு நாளில் செய்கிறோம், ஊழியர்கள் வரும்போது செய்கிறோம், எங்கேயாவது போகும்போது வரும்போது செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் தான் பெரிய கஷ்டங்கள் இருக்குது. நம்புறீங்களா? ஏன் இன்றைக்கி நமக்கு பிரச்சனைகள்? ஆண்டுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஏன் இன்றைக்கி கஷ்டம்? இன்றைக்கி பல தரப்பட்ட விஷயங்களில் நாம் இன்னும் நம்ம கரெக்ஷன் பண்ணுவதற்கு தடுமாறிக்கிட்டே இருக்கிறோம். இது 16வது நாள். இந்த 16 நாளும் உபவாசம் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க? உபவாசம் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் ஆண்டவர்கிட்ட உட்காடுறீங்க? 8 hours. ஒரு வேளை ஃபாஸ்டிங் அப்படின்னு சொன்னால் சரி. இப்போ நீங்கள் டியூட்டிக்கு போகிறீங்க, எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? என்னங்க? கொஞ்சம் நல்லா, எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேங்குது, பக்கத்தில் கூட கேட்க மாட்டேங்குது, சத்தமாக சொல்லுங்கள். 8 hours. எத்தனை மணி நேரம் நம்ம ஒரு வேளை ஃபாஸ்டிங்க்கு ஜெபம் பண்ணுறோம்? என்னங்க? ஏங்க வர மாட்டேங்குதா? காது கேட்குறவங்க அலையிலேயே சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கரங்களை உயர்த்தணும். ஆமே. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? எத்தனை மணி? நீங்கள் 1 hour போயிட்டு வேலை செய்யுங்களேன், சேலரி வந்துருமான்னு பார்க்கலாம். சொல்லுங்களேன். ரொம்ப நேரம் டிராஃபிக் ஆச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அங்கேயே இருப்போம் இல்லையா? அதனால தான் இன்றைக்கி நம்ம போக வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பாதையில் அழைச்சிட்டு போனாலும் அதை ரிசீவ் பண்ணுகிற காரியங்கள் நம்ம இடத்துல இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி. ஏன்? ஒரு வேளை ஃபாஸ்டிங்னா மினிமம் 8 hours இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஆமே. இல்லைன்னா இருக்காதீங்க. ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் 1 hour வேலை செஞ்சுட்டேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்களா? உங்கள் டீம் லீடர் விட்டுருவாங்களா? இல்லை உங்கள் சூப்பர்வைசர் விட்டுருவாங்களா? சொல்லுங்களேன். டிரைவர்ஸ் இருக்காங்க, கண்டக்டர்ஸ் இருக்காங்க. 1 hour நான் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க இறங்கி போயிட்டே இருந்தால் சொல்லுங்களேன். ஏன் இன்றைக்கி நம்ம குடும்பத்தை நம்ம சுமந்துட்டு போகிறோமே? ஒரு வேளை ஃபாஸ்டிங் அட்லீஸ்ட் 8 hours. ஒரு வேளை உங்களுக்கு டேயில் டைம் இல்லைன்னா நைட்டில் போடுங்க. இந்த 40 days தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால சாக போகிறது கிடையாது. என்ன இப்படி பார்க்குறீங்க? ஆமே. நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுல ஒன்றும் கிடையாது. அந்த பாலா போன மொபைலை தூக்கி ஓரம் போட்டிங்கன்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க. MOBIL இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. BIBL இருக்கிற வரைக்கும் நம்முடைய லைஃப்பில் ஆசீர்வாதத்தை குறைக்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம், அல்லேலூயான்னா கை இப்படி வந்துடணும், ஆமேன்னா கை இப்படி வரணும். ஆமே. ஒரு கெத்தாக இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த பூமியை கர்த்தர் படைத்த ஒரு நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஞானத்தினாலே படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சப்ஜெக்ட். நிறைய நேரங்களில் அதில் குறைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. யார் இதில் குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்டு தான் குறைகள் இந்த காலத்தில். எங்கள் காலத்தில் டீச்சர்ஸு நல்லா அடிப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க, பப்ளிக்கில் முட்டி போட வைப்பாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி தோப்பு கண்ணை போட வைப்பாங்க, அடித்தாங்க. ஒருவேளை எங்களை அவங்க அடிக்காமல் இருந்திருந்தா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜெயிலுக்குள்ளேயும் போக்கும் வரத்துமாக இருந்திருப்போம். இந்த காலத்தில் டீச்சர்ஸ் அடித்தாங்கன்னா உடனே பேரண்ட்ஸ் போய் நிற்கிறாங்க, யாரை கட்டி என் பிள்ளை அடித்த, அதனால தான் பிள்ளை உருப்பிடாமல் போகுது. ஆமேனா இல்லைங்களா? ஏன் இன்றைக்கி ஸ்கூலில் போய் உங்கள் பிள்ளைங்க என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க டீச்சர்ஸ்ட்டை கேட்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில், உங்கள் பிள்ளைய மொபைல் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க. ஏன் இன்னைக்கு இந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டது. வேதத்தில் நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இயேசுவானவர் ஞானத்திலும் அதிகமாக விருத்தடைந்தாராம். லூக்கா 2:52 ஞானம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள். ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் இடத்துல கேட்க கடவுள் என்று சொல்கிறார். அப்போ இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்டுருக்கிறோம். நிறைய நன்மைகள் வேணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். ஒரு குறைவும் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த மனுஷனை உருவாக்குவதற்காக என்னென்னலாம் பிரயாசப்பட்டார் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். இந்த ஃபாஸ்டிங் டேஸில் நீங்கள் அழகாக காத்திருக்கிறீங்க. எதுக்கு? இந்த 2026 நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமே இந்த 2025 நிறைய பிளெஸ்ஸிங் இழந்துட்டோம், நிறைய ஆசீர்வாதங்களை சூழ்ந்து கொண்டோம். ஆமே அப்போ இந்த 2026க்குள்ளே நம்ம போகும்போது என்ன விதமான ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார், ஊழியக்காரர்களுமாக என்ன ஆசீர்வாதம் வரப்போகிறது, நான் எந்தெந்த விஷயத்தில் என்னால் என் ஆசீர்வாதத்தை நான் சொந்து கொள்ள முடிகிறது, என்னால் என் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம், இப்படி எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆமே அப்போ இந்த நாளில் இவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கும்போது நம்மை குறித்து கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பது முதல்ல தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரமாக எடுத்து ஒரு வாசியுங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாருங்களேன், ஆண்டவர் யாருக்காக மனஸ்தாபப்படுறாரு? இன்னைக்கு ஆதாம் ஏவாளை கர்த்தர் எதுக்காக கூட்டிக் கொண்டு வந்தார்? ஆண்டவர் ஆதாமை எதற்காக கூட்டிகிட்டு வந்தார்? ஏதேன் தோட்டத்துக்கு. என்னங்க? அது பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சபைக்கு எதுக்கு நம்மளை கர்த்தர் கூட்டிக்கிட்டு வர்றாரு? என்னங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் போய் நம்மளால ஜெபிக்கவே முடியாது. ஆமே பரலோகத்தில் துதிக்க முடியும். அதை பண்படுத்தவும் காக்கவும் சபையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிற ஒரு காரியங்கள் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. எத்தனை பேர் புரியுதுங்க? 1000 பேர் இங்கே வரலாம் போகலாம். நம்ம எதற்காக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? இந்த சபைக்கு நான் ஒரு தூண். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னை இந்த சபைக்கு ஒரு ஆசுதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார், என்னை ஒரு பலனாக வைத்திருக்கிறார், என்னை அவருடைய கிருபைக்காக வைத்திருக்கிறார். இதை நல்லா கவனித்து பார்க்கணும். ஆனால் சில விஷயங்களை கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். ஏன் மனஸ்தாபப்படுகிறார்? எந்தெந்த விஷயங்களில் இன்றைக்கி கர்த்தர் நம்மை கொடுத்த மனஸ்தாபம் இருக்கிறது? நல்லா இழுத்து போற்றி தூங்குறது, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், நல்லா கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும். உன் தரித்திரம் எப்படி இருக்குமா? என்னங்க? வழிபோக்கனை போல. அப்புறம் உன் வறுமை எப்படி இருக்குமா? செம்ம ரவுண்டு கட்டுமா. இன்றைக்கி சிலருக்கெல்லாம் ரொம்ப தூக்கம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சா நல்லா தூங்குவாங்க. ரைட்டா இல்லைங்களா? நீங்கள் போகிற பஸ்ஸு டிரைவர் தூங்கிட்டா, ஓட்டுநர் ஓட்டி கொண்டு இருக்கிறவர் தூங்கிவிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை படைத்ததுக்காக வேதனைப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அவ்வளோ பெரிய கஷ்டங்களை ஆண்டவருடைய மனசை நோகடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பைபிள் எங்கே வாசிக்கிறாங்க அப்படின்னா, சில இடத்துல நான் போய் பார்க்குறேன், மொபைல் எடுத்து டக்கு டக்குன்னு வாசிப்பாங்க. நிப்பாட்டு அப்படின்றவன் நான். எதில் நம்ம பைபிள் வாசிக்கணும்? என்னங்க? மொபைலில் கிடையாது. ஆமே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன்.
அப்போ இந்த மனுஷனை படைத்ததுக்காக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போது தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தெய்வம் இந்த மனுஷனை பார்த்து 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 உருவாக்கி இவ்வளோ பெரிய ஒரு அழகுள்ள ஒரு குடும்பத்தை உருவாக்க நினச்ச ஆண்டவர் இவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுற அளவிற்கு ஒரு காரியங்கள் வந்துச்சு. இன்றைக்கி சபைகளில் எப்படி இருக்கிறார்கள், சபைகளில் ஆண்டோடைய ஆசீர்வாதம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது, இதான் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு காரியங்கள். அப்போ பார்த்துங்களேன், இந்த இடத்துல யார் வருது பாருங்களேன், 8வது வசனம் 6-8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோவா ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக தெரிந்தார். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்றைக்கி நமக்கு கிருபையால் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை எதையாவது பயன்படுத்துகிறோமா? அந்த கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய நாமத்துக்காக எதையாவது பண்ணுறோமா? வெறுமனே சர்ச்சுக்கு வரோம், போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்னா வரோம் போகிறோம். என்னால் இந்த சபைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவர்களுடைய சமூகத்தில் கூட்டு வந்து சேர்த்துருக்கிறேன், என்ன பிரயாசப்பட்டு இருக்கிறேன், என்ன விஷயத்தில் நான் இருக்கிறேன். அந்த கிருபை கிடைத்த அந்த நோவா அடுத்தது அவருடைய வேலைகள்லாம் வேறு மாதிரி போயிட்டே இருக்குது. 9வது வசனம் வாசி பாருங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்களேன், கண்களில் கிருபை கிடைத்த ஒரு நபரால தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு சுபாவம் யாருக்கு வருது அப்படின்னா, அந்த கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான் ஒரு கன்னிக்கின் மேல் நினைவாக இருப்பது எப்படி பக்தன் யோபு சொல்றதை பார்க்கிறோம். ரைட்டா இல்லைங்களா? அப்போ இந்த கண்களில் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், என்ன விதமான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறோம், இந்த கண்களில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த கண்களில் எதுக்காக வச்சிருக்கிறோம்? உலக விஷயங்களையும் இந்த கண்களை பார்க்குறோம், உன்னதருடைய கிரியைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யணுன்றதை இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நம்ம மறந்துட்டோம். எனக்கு பிரியமானவங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த கண்களை கவனமாக பார்த்துக்கணும். இந்த கண்களால் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கா இல்லையா? பார்த்தீங்கன்னா வெளிப்பத்தீஸ்வரர் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லிக்கிறது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக. இன்றைக்கி இந்த வேத ஆசீர்வாதங்கள் நம்முடைய கண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிற பாவ கிரியைகள் நம்முடைய இருதயத்தை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமே. அப்போ இன்றைய தினத்தில் நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். அவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது இந்த நோவாவிற்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொன்னால், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற பெரிய கிருபை உள்ள பர்சன். ஆமே. அப்போ இன்றைக்கி நாம் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறோமா? ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிற நேரத்தில் பரிசுத்தமாக இருப்பது பரிசுத்தமே அல்ல, ரோமிங்லேயும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்ம முயற்சி பண்ணணும். ஒருவேளை நம்மளுடைய மைண்டில் சோர்வுகள் வருது அப்படின்னு சொன்னால் போக வேண்டாங்க, கம்முன்னு ஆண்டவர்கிட்ட உட்காருங்க. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், இந்த நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்த உடனே, அதுவும் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தாராம். அந்த நாட்களில் நீதிமானாகவும் இருந்தார், உத்தமனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி எப்படியாப்பட்ட காரியங்கள் இருக்கிறது? அதுவும் பார்த்திங்கன்னா நோவாவுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சேம், காம், யாப்பேத். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறந்து இருந்தது. ஆனால் இந்த இடத்துல 3:19 வாசிக்கிறோம் நீதிமொழிகளில், கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். இந்த பூமி ஸ்ட்ராங்காக, நம்ம ஒரு பில்டிங் கட்டும் போது எது ஸ்ட்ராங்காக இருக்கணும்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? பொதுவாக பேஸ்மெண்ட் அழகாக இருக்காது. பேரண்ட்ஸ் எல்லாம் பேஸ்மெண்ட் மாதிரி தான். சில நேரத்தில் குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அவங்களுக்கு அழகெல்லாம் காணாமல் போயிடும். ரைட்டாக இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது பேஸ்மெண்ட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. வாவ் சூப்பராக இருக்குது, நல்ல டெக்கரேஷன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது, பேஸ்மெண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. எனக்கு பிரியமானவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த பூமி சீர்கெட்டதாக இருந்துச்சான். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் சீர்கெட்ட சில காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் கலைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவைகளை தூக்கி போட வேண்டும், அவைகளை வெறுக்க வேண்டும், அவைகள் உங்களுடைய லைஃப்பில் தொடாதபடிக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கவும் வேண்டும். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழிகளே இன்றைக்கி தவறான கதையில் போயிட்டு கொண்டிருக்கிறது. இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, சரியான பாதையில் அவங்களுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ண முடியல.
இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விதம் இன்றைக்கி குறைஞ்சி போயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், பிள்ளைகளை வந்துட்டு அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்கூலில் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, அதனால் பிள்ளைகளை அடிக்கிற டியூஷன் பகுதியில் அனுப்பி வைங்க. எத்தனை பேருக்கு புரியுது? டீச்சர்ஸ் அடிக்க முடியாது, கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்கு, டியூஷனில் அனுப்பிச்சி வைங்க. என்ன பார்க்குறீங்க? இப்போ நான் உங்களுக்கு டியூஷன் மாஸ்டராக வந்திருக்கிறேன், பெரம்போடு வந்திருக்கிறேன், சாட்டையோடு வந்திருக்கிறேன். போக போக கர்த்தருடைய ஆவியான நம்ம மத்தியில் இடைப்படுவாராக. அல்லேலூயா. பேரண்ட்ஸும் திட்ட முடியாது, டீச்சர்ஸும் திட்ட முடியாது. அதனால் யாரையாவது ஒரு சீஃபை ஒருத்தர் கூப்பிட்டு வருவார். ஆமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போது ஒரு விஷயத்தை இப்போ ஆண்டவருக்கு தேவைப்படுது. எல்லாத்தையும் அழிச்சிட்டா என்னை யார் ஒர்ஷிப் பண்ணுவாங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டா என்னை யார் ஒர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆண்டவருக்குள்ள ஒரு, அதனால் இருக்கிற ஜனங்கள்லேயே இந்த ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பர்சனாக அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு இன்டர்வியூ நடக்குது. இன்டர்வியூவில் என்ன இன்டர்வியூனா, அந்த ஆஃபீஸ் பாய் ஒர்க்குக்கு இன்டர்வியூ நடக்குது. மேனேஜர் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டாரு. ஒருத்தர் மட்டும் வந்துட்டார். 8 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. 35 இவர் சொல்லியிருக்கிறாரு. யூ ஆர் செலக்டட் அப்படின்ட்டார் மேனேஜர். ஏன்னா அவர் தான் லாஸ்ட் ஆள். இந்த செலக்டான அந்த பர்சன் வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போன உடனே 8 போட்டு பார்த்துருக்காரு, 40 வருது. அந்த மேனேஜர் உருப்படாதவன் போல இருக்குது. அவன் 8 40 கூட தெரியாமல், நான் 35 தான் சொன்னேன், என்னையே ப்ரொமோஷனில் போட்டான், என்னையே வேலைக்கு எடுத்துட்டான், அவன் ஒரு ஆளாக அவன் அப்படின்னு இவருக்குள்ளே மனசில் நினச்சிக்கிட்டார். யார்? இந்த புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஆஃபீஸ் பாய். நம்ம இப்போ கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை உள்ள வச்சுருவாங்க. 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணார். 6 மாதத்துக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவருக்கு வருது. அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அப்பாயின்மெண்ட் வருது. மேனேஜர்கிட்ட கேட்குறாரு, சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு, கேளுப்பா அப்படின்னு. சார் 8 40, நான் 35 தான் சொன்னேன், நீங்கள் என்னை செலெக்ஷன் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு 8 40 தெரியாதா அப்படின்னு. 8 40 எனக்கு தெரியும், வந்ததுலேயே நீ மட்டும்தான் ஓரளவுக்கு நியர்பை சொன்ன, அதனால் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறோம். நம்ம எதுக்காக கர்த்தர் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாருன்னா, நம்ம எல்லாத்துலேயும் தெரிந்தவர்கள் அல்ல, தேறிக்கொண்டே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மற்றவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை, நீ அந்த லிஸ்ட்டில் கிடையாது தான், ஆனாலும் நீ கிட்ட நெருங்கி வந்திருக்கிற, அதனால் உனக்கு அந்த போஸ்டிங் கிடச்சிச்சு. ஆமே. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிச்சு. அது நிமித்தமாக அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பசங்களுடைய ஒய்ஃபு அதில் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் இந்த 35 லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? நோவா மட்டும் தான் 100க்கு 100 லிஸ்ட்டில் இருந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன், சந்தோஷமாக சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி இந்த நாளில் என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்க வேண்டும். என் குடும்பத்தை என்னால் மட்டும்தான் நிர்வாகம் பண்ண முடியும். என்னுடைய குடும்பத்தில் வேறு யாருக்கு கர்த்தர் அளவு பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? திருமணம் ஆயிடுச்சுன்னா உங்கள் மனைவியை யார் கரெக்டாக நடத்த முடியும்? என்னங்க, தாலி கட்டுற நேரம் மட்டும்தான் கணவனுடைய டியூட்டி, அதுக்கப்புறம்லாம் மனைவி கண்ட்ரோல் தான் வந்துடுது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த உலகத்தில் 5 கண்டம்னு சொல்லுவாங்க. 5 கண்டத்தில் எங்கே போனாலும் தப்பிச்சிடலாம். ஆனால் 6வது கண்டத்தில் ஒருத்தன் மாற்றிக்கிட்டான் அப்படின்னா அவன் லைஃப் அவ்வளோதான். அதனால தான் எங்கள் அண்ணன் சொன்னார், நீங்கள் இப்படியே இருப்பது நல்லது அப்படின்னார் பவுல் அப்போஸ்தலர். திருமணம் ஆகாமல் இப்படியே இரு. அதனால தான் இங்கே சொன்னார் கர்ணதாசன், சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார், அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், தூண்டில் போட்டு கொண்டு வந்திருக்கிறார், தோட்டா போட்டு கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? நீங்கள் நீதிமானாக இருப்பதற்காக மாத்திரமல்ல, உங்களை கொண்டு உங்களை சார்ந்தவர்களையும் ஆண்டுடைய அன்புக்குள்ளே நிலைநிறுத்துவதற்காக தான்.
ஆமே. அப்போ இந்த இடத்துல இந்த நோவாவுக்கு ஒரு 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறார், ஒரு பிளான் கொடுக்குறார். நீங்கள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஒவ்வொரு வாரமும் இங்கே சர்ச்சில் உங்களுக்கு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்களா, திருப்பி அடுத்த வாரம் வரீங்களா, அதை எதையாவது யோசிக்கிறீங்களா, இந்த வசனம் கரெக்டாக தான் சொன்னாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த வசனத்தில் நமக்கு என்ன கர்த்தர் பேசியிருக்காருன்னு சொல்லி உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டில் பார்க்குறீங்களா? இல்லை. சண்டே வரோம், ப்ரேயர் அட்டன் பண்ணுறோம், போயிட்டே இருக்கிறோம். இதனால் நான் என்ன பண்ணுறேன்? அட்லீஸ்ட் ஒரு மாடு இருக்குது, மாடு சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? வேக வேகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பொறுமையாக உட்காந்து அசைப்போடும். இன்றைக்கி அந்த சுபாவம் கூட இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு காணாமல் போயிடுச்சு. ரைட்டா இல்லைங்களா? அதனால தான் இன்னும் நான் பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை என்னால் சூழ்ந்து கொள்ள முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். என் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கூட என்னை இன்னும் நான் நிலைவரமாக பார்க்க முடியாமல் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஒரு பிளான் கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏதாவது ஒரு வார்த்தை மூலம் கர்த்தர் உங்களை இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். சிலரை மரமாக வைக்கிறார், சிலர் கீழாக வைக்கிறார், சிலர் ஜன்னலாக வைக்கிறார், சிலர் டோராக வைக்கிறார். ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான காரியங்களை வைக்கிறார். இது கீழே இருக்கிற எல்லா வசங்களும் அதுதான். நீர் கொப்பேர் மரத்தில் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொன்றும் அதுதான். கர்த்தர் ஒவ்வொன்றா சொல்கிறார். அது அந்த பேழைக்கு என்னென்னலாம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த நாளில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார். அவர் சொன்னது பிரகாரமாக எல்லாத்தையும் பண்ணுறார். பார்த்தீங்கன்னா 18வது வசனம், 17-18 6ஆம் அதிகாரம். வானத்தின் கீழே ஜீவசுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரயத்தை வர பண்ணுவேன். பூமியில் யாவும் மாண்டு போ. அப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்களேன். இன்னைக்கு கர்த்தரை அனுமதிக்கிறாராம். சில விஷயங்கள் நடக்க போறத கர்த்தர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுவாரு? யாருடைய கண்களில் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதோ அவர்களோட கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு உங்களோட கூட கர்த்தர் பேசணும் அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க உறவுகளை குறித்து, நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களை குறித்து, நீங்க பிரயாணங்களை குறித்து கர்த்தர்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா, நீங்க செய்ய வேண்டியீங்களா, உங்க கண்களுக்கு இருக்கிற கிருபையை எழுந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லூக்கா சுவிசேஷத்துக்கு 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் எடுத்து வாசி பாருங்களேன். சரி, லூக் சாப்டர் 11:35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. உங்களில் இருக்கிற வெளிச்சம் வந்து எப்படி இருக்கணுமா? இருளாகாதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாருன்னு சொல்கிறேன். அடுத்தது நடக்க போகிற சில சம்பவங்களை கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். உங்களோட கூட கர்த்தர் பேசணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கண்களில் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கணும், அவருடைய வல்லமை ஓடிக்கிட்டே இருக்கணும், அவருடைய கிருபை ஓடிக்கிட்டே இருக்கணும், அவருடைய அபிஷேகம் கண்களில் வந்துக்கிட்டே இருக்கணும், அவருடைய வல்லமை வந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் பேசுவார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உன்னுடன் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னுடைய கூட உன் குமாரன் உன் மனைவியும் உன் குமார மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். அடுத்தது நடக்க போகிறத கர்த்தர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சொல்கிறார், ஒரு ஆர்டர் கொடுக்குறார், ஒரு கட்டளை கொடுக்குறார், இதை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது அவர் சொல்கிறது, சகல விதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு சொட்டு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்து வையுங்கள் அப்படின்றார். அடுத்தது ஜாதியான பறவைகளும் ஜாதியான மிருகங்களும் பூமியில் உள்ள சகல ஜாதியான ஊர் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னத்தில் வரக்கடவுது அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னத்தில் வைத்துக்கொள் என்றார். தேவன் என்னென்னலாம் சொன்னாரோ அதை நோவா அப்படியே செய்தான்னு சொல்லி முடிக்கிறது. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலையும் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, செஞ்சு முடிக்கணும் முதலாவது. எத்தனை பேர் புரியுதுங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் சண்டே சர்வீஸில் நீ மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். அவர் நைட்டு ப்ரேயர் பண்ண போனார். டயர்டாச்சு கூட தூங்கிட்டார். காலைல பார்த்தோம், சரி நான் ஏஞ்சி நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், கிளம்பி வருவார்னு பார்த்தோம். போயிட்டோம். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணிக்கு எழுந்திருக்கிறார். அண்ணே நீங்கள் போயிட்டீங்க, உங்களை நான் பார்க்க முடியல, வர முடியலன்னு. ஏன்பா இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சேன்னு? கர்த்தர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், அந்த கர்த்தர்கிட்ட சொல்லி வை, சர்ச்சு டைம் சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லு அப்படின்னு.
நைட்டு படுத்துட்டு மதியம் 3 மணிக்கு எழுந்திருக்கிற, நீ நாசமாக போவே, நீ ஒரு மனுஷனாடா, நீ ஒரு ஊழியக்காரனடா, உனக்கு சாவு வராதா அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. என்ன தூக்கம் உனக்கு? தூக்கத்தை தூக்கிலிட்டு தூயவரை துதி, தூய்மையாக வாழ்வேன். த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தூக்கிறத விரும்பின, உனக்கு ஏதாவது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறபடி செஞ்சிருங்க, செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ தான் கர்த்தர் அடுத்த ஸ்டெப்ஸை தருவார். நான் செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தரால் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது. நான் ஒரு கர்த்தர் என்று என்ன எதிர்பார்க்கிறாரோ, ஆண்டவர் என்று எதிர்பார்க்கிறத நான் செய்யணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் பார்க்குறோம், நோவாவுக்கு என்னென்னலாம் செவிகளில் கர்த்தர் சொன்னாரோ அத்தனையும் கர்த்தர் சொன்ன பிரகாரம், தேவன் சொன்ன பிரகாரமாக நோவா செய்து முடித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நோவாவுக்கு, நீயும் உன் வீட்டர் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமனாக கண்டேன். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் திருப்பி கர்த்தர் பேசுகிறார். இந்த சந்ததியில் நீதான்ப்பா எனக்கு முக்கியமான ஒரு பர்சன். இன்றைக்கி உங்களையும் என்னையும் கர்த்தப்படி பேசணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எங்கே போனாலும், எங்கே வந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை பார்க்குறவங்க கர்த்தரை பார்க்கணும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேசுகிறவங்க ஆண்டுடைய வார்த்தையை கவனிக்கணும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், நான் இந்த ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். இதுக்கு ஒரு ஆமேனே காணோம். அல்லேலூயா. ஏசப்பா உயிரோடு தானே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த நோவாவுக்கு இவ்வளோ பெரிய விஷயங்களை கர்த்தர் கொடுத்தாரு. நோவாவுடைய லைஃப்பில் இவ்வளோ பெரிய காரியங்கள் நடந்துச்சு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். எடுத்து நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 16வது வசனம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். யாருங்க கதவை அடைத்தது? யாருங்க? கர்த்தர் உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து கதவை அடைச்சி வச்சுட்டாங்க. ஆமே. எதுக்கு வச்சிருக்கிறாரு? ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துக்காக நான் உங்களை சொல்கிறேன். நான் இந்த நோவாவை கர்த்தர் கூட்டிகிட்டு வராரு. அவங்க ஃபேமிலியை உள்ள ஒரு பேழையை ரெடி பண்ண சொல்கிறாரு. பேழையை ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் உள்ளே அனுப்பி வச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மிருகஜீவங்களாம் உள்ளே போயிடுச்சு. அந்த பறவைகள் போயிடுச்சு. ஊர்வனை போயிடுச்சு. எல்லாமே உள்ளே இருக்குது. இவங்க பிள்ளைகளையும் அமுச்சு விட்டார், மனைவி அமுச்சு விட்டார், மருமகளை அமுச்சு விட்டார். நோவாவை கடைசியில் உள்ளே அனுப்பி வச்சு கதை வரைச்சிட்டார். அதுக்கப்புறம் முதல் தடவை பூமியில் மழை பெய்யுது. இந்த 2015 ஒரு ஒரு பெரிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்காக டெடிகேட் பண்ணாங்க. அந்த கப்பல் பேர் பார்த்திங்கன்னா கல்வாரி. கப்பல் செய்கிற இடம் விசாகப்பட்டினம்னு சொல்லி பார்க்குறோம். எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எங்கே தண்ணீர் நிறைவாக இருக்கிறதோ, பாறைகள் இல்லாத இடமா இருக்கிறதோ, அங்கே அந்த இடத்துல தான் அந்த கப்பல் ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு சிலிண்டர், எம்டி சிலிண்டர், நிறைய சிலிண்டரை வச்சு அது மேலே அப்படியே வச்சு அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி விடுவாங்க. அது பாட்டில் போயிடும். அது போகிற இடமே சூப்பராக இருக்கும். அப்படி தான் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் இவருக்கு பண்ணலை. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏசப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தால், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அதே இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு கடற்கரை பக்கத்துலேயும் நோவா இல்லை. நோவா இருந்த இடத்திற்கே மழை வந்தது. மழை வந்தது வந்தது வந்து கொண்டே இருந்தது. நிரம்பினது நிரம்பினது நிரம்பினது. பூமியிலுக்கெல்லாம் அழிய ஆரம்பித்தது. அவர் இருந்த இடத்துல என்னாச்சு, அந்த பேழை கொஞ்சம் கொஞ்சமாக அசைய ஆரம்பித்து மேலே மிதக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது? இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவர் விரும்புகிற பிரகாரம் நான் வாழ வேண்டும். ஆமீன் சொல்லுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் விரும்புகிற பிறகு நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். ஆமீன். அப்போ நான் என் இஷ்டம் போல் இருப்பேன். நான் தூங்குவேன், நல்லா தூங்குவேன், நான் ஜாலியாக இருப்பேன், எனக்கு மொபைல்லாம் பிடிக்கும், நான் அதிகமாக மொபைலை பார்ப்பேன், என்ன வேணால் செய்வேன். கர்த்தரால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. நம்புறீங்களா? இதுக்கு ஆமீனே வர மாட்டேங்குது. நான் யாரை வேணால் திட்டுவேன், என் சொந்தக்காரை திட்டுவேன், யாரை வேணால் பேசுவேன். கர்த்தரால் என்னை ஆஸ்வதிக்க முடியுமா? எத்தனை பேருக்கு புரியுது? நான் யாருமே வேணுமானால் கசப்பாக இருந்துட்டு போவேன். ஆண்டவர் என்னை ஆஸ்வதிப்பாரா? சொல்லுங்களேன். முடியாது. எத்தனை பேர் புரியுது? பரலோகம் போவோம்னு நினைக்கிறீங்களா? கசப்பா உள்ளத்தில், நம்ம உதட்டில் கசப்பு வேணும். பாவக்கா
உடம்புக்கு உள்ளே தான் கசப்பு வேணும், வெளியில் கிடையாது, மனசுக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இந்த பேழை வந்து கிளம்புது, எல்லா இடத்துலையும் அப்படியே எல்லா மழையும் மூடப்பட்டுச்சு. 19ஆம் வசனம், ஜலம் 18, ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மிகவும் பெருகிற்று, பேழை அந்த ஜலத்தின் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாக பெருகினதால் வானத்தின் கீழே எங்கும் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டனன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க 8 பேர் தான் உள்ளே இருக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சது. இப்போது இதில் பார்க்குறோம், நோவா அப்படியே பார்க்குறார். நோவா பார்த்துட்டு இருக்கிறார். அந்த 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. 40 நாள் சென்ற பின் 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து, போது ஒரு நிமிஷம் இருங்க, கதவை யார் அடைச்சது? இந்த பிளானிங் யார் கொடுத்தது? இந்த குடும்பத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் தானே கொடுத்தாரு. இவ்வளோ பெரிய பிளானிங் கொடுத்தவர் அவங்கள நல்லபடியாக கீழே இறக்கி வைக்கவும் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. 40 நாள் ஃபாஸ்டிங் வரைக்கும் நீங்கள் 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டிங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்ட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன். இப்போ ரொம்ப அப்படியே அந்யோன்யமாக ஆண்டோடைய அன்புக்குள்ளே அப்பாட்டில் உம்மோடு நான் இருந்தா அப்படின்ட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருப்போம். ஒன் சைடாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உம்முன்னு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, கம்முன்னு கிடப்பது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ இல்லை. அப்படியா? யாரோ ஒரு சின்னதாக சொன்னால் போதும், என்ன ஆகிடுது? மனசு சோர்ந்து போயிடுது. மனசுனா சோர்வு இருக்க தான் செய்யும். ஆமேனா இல்லையா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தருக்காக வைரக்கம் இல்லைங்க. கர்த்தர் சொல்கிற வரைக்கும் காத்துடுங்க. 40 நாள் சென்ற பின்ன நோவா பார்க்குறாரு, ஃபாஸ்டிங் தான் முடிஞ்சிருச்சே, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்ணுறாரு, தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். நோவா வெளியே விட்டார். காகம் என்ன பண்ணுச்சு? அது புறப்பட்டு பூமி மேலே இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்துச்சு. காக்கா போகுது, திறந்து விட்டார், போகுது வருது, போகுது வருது, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பின்பு பூமி மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தனதிலிருந்து வெளியே விட்டார். யார்? புறாவை வெளியே விடுறார். இந்த நோவா 2வது விச புறாவை வெளியே விடுறார். அதுவும் போய் பார்த்துட்டு தங்க இடம் இல்லாமல் ரிட்டர்ன் வந்துடுச்சு. திருப்பி புறாவை வெளியே விடுறாரு. மறுபடியும் புறா வேலையிலேருந்து வெளியே விட்டான். சாயங்கால வேலையில் அவனத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவு மரத்தின் நிலை அதன் வாயில் இருந்தது. அதனால நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் சொல்லி பார்க்குறோம். 2வது விசையும் அந்த புறாவை அவர் என்ன பண்ணுறாரு? வெளியில் விடுறார். அது போய் ஒரு ஒலி வேலையை கொத்தி கொண்டு வந்துருச்சு. 3வது விசையும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. 3வது விசையும் அவர் என்ன பண்ணுறாரு? புறாவை வெளியே விடுறார். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனதுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோவா இருந்த ஜனங்களுக்குள்ளவே நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், நல்ல ஒரு கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற ஒரு பர்சனாக வாழ்ந்தார். ஆனால் இவருடைய லைஃப்பில் அடுத்தது நடக்க போகிற 600 வயசு ஆகும் வயசில் முதல் மாதத்தில் அவர் லைஃப் எல்லாம் அப்படி போகுது. அவங்க பிள்ளைங்கள்லாம் வராங்க, எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது? 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 18வது வசனம், பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். இம்மூவரும் நோவாவின் குமாரர், இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நான் அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இயேசுவின்றதில் கழுவப்படக்கூடியவர்கள் தான். ஆமே. இந்த பூமியில் யாரையும் பகைக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள், அதில் நம்ம மாற்றுக்கருத்தே வச்சுக்கக்கூடாது. ஆனால் பகை விரோதங்களை எழுப்பும். தேவனுடைய சமூகத்தில் நம்மளே கொண்டு சென்று சேர்க்காது. ஆமே. அதனால் இதை பாருங்கள். அதனால தான் எப்பயுமே நான் சொல்லுவேன், நான் இவங்கெல்லாம் நம்மளோட ரிலேஷன் தான். ஒரு ஒன்று விட்ட தாத்தாவாக இருக்கும். என்னங்க சிரிக்கிறீங்க? காம்சேம் யாப்பேத் அந்த பூமி நிரம்பி இருக்குது, வேறு ஏதாவது இருக்கா? நம்புகிறோமா? நம்புறீங்க தான். சரி, நம்புகிறேன். நீங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குது, நம்புறீங்களா? ஆமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீ தரன்னு கேட்கவே வேண்டாம்.
தரன்னு இழுத்துட்டும் வர வேண்டாம், பொழிந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க, அவனே திறந்து விட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே பாருங்களேன், காக்காவை திறந்து விட்டார், அடுத்தது புறாவை திறந்து விடுறார், அது போது வருது, ஒன்றுமே கிடைக்கல. 2வது முறை திறந்து விடுறாரு, ஒரு ஒளி வேலையை கொத்தி கொண்டு வருது. 3வது திறந்து விடுறாரு, போயிடுச்சு. இப்போது நோவா கர்த்தர் பார்க்குறாரு. இப்போ கர்த்தர் இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 15வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையே விட்டு புறப்படுங்கள். அல்லேலூயா. ஓப்பன் பண்ணார், க்ளோஸ் பண்ணவரே இப்போ என்ன பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணி விடுறாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். போகும்போது புறா அங்கே இருந்துச்சு, இப்போ அங்கே புறா அங்கே இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 9ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலக்கி படுத்திருந்தான். நல்ல ஒரு பிள்ளையாக வளர்ந்திருந்த நோவா ஏன் இப்படியாப்பட்ட ஒரு அவல நிலை வந்தது? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின நிமித்தமாக, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டது நிமித்தமாக. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை சீரழிவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் சுயமாக செய்து விட்டதுனால. நீதிமானாக இருந்த நோவா, உத்தமமாக இருந்த நோவா, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த நோவா, இன்னைக்கு குடித்து வெறித்து தன்னுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு உண்டான சுபாவத்தில் இருந்தது மிக முக்கியமான ஒரு காரணம், புறாவை வெளியே விட்டது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த புறா அதில் என்ன ஆகிடுச்சு, அவரோட கூட இல்லை. போன இதுலேயே இந்த ஒன்று மட்டும்தான் செப்பரேட்டாக போயிடுச்சு, ஜன்னல் வழியாக போயிடுச்சு, மற்றதெல்லாம் வாசல் வழியாக வந்தது. எவ்வளோ பெரிய கஷ்டம். உடனே அந்த பிள்ளைகள் 2 பேரில் ஒரு பிள்ளையை அவர் சபிக்கிறார். கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன், அவன் சேம்க்கும் யாப்பேத்துக்கும் அடிமையாக இருப்பானாங்க. கானான் சபிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்க வேண்டிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளையை அவர் சபிக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர் வழி விலகிறதுனால்தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி வீணாய் போய் கொண்டிருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்படி தான் போயிட்டுருக்குது. அருமையான இயேசு இரட்சகர் பரிசுத்த மத்திய சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களில் அருமையான யோவான் சான்ட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும்போது 15 வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியான ஒரு புறாவை போல தம்மேல் இறங்கி வருவதை கண்டார். இங்கே திறந்து விட்ட அந்த ஆவியானுடைய அந்த புறா பரிசுத்த ஆவியானுக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறது. இங்கே திறந்து விட்டது ரிட்டன், அது திரும்பி வரவே இல்லை. அது இயேசு என்ற ஒரு பரிசுத்த தகப்பன் அந்த இடத்துல ஞானம் செய்துட்டு கரை ஏறின உடனே புறாவை போல் அவர் மேலே இறங்கி வந்தது. இங்கே விட்ட அந்த ஆவியானுடைய அந்த புறாவுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்துல தொடர்கிறது. இந்த தினத்தில் நிறைய பேருடைய குடும்பத்தில் ஏசப்பா வீட்டின் தலைவர், இயேசு வீட்டின் தலைவர்னு போட்டு வச்சுருப்பாங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பாவே ஆவியானவருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பதற்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தெரிஞ்சு பின்பெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இங்கே கதவை திறந்து விட்டு போன புறா வெளியில் வரல. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அடுத்த செகண்ட்ஸில் அந்த புறா என்ன ஆகுது, அப்படியே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இவருடைய குடும்பம், இவருடைய பிள்ளைகளை சபிக்கப்பட்டதாக மாறிடுச்சு. அப்படியே ஒவ்வொரு ஜென்ரேஷனாக போகுது. தப்பான ஒரு குடும்பம் வந்துக்கிட்டே கிடக்குது. அதுக்கப்புறம் ஆபிராமை பார்க்கிறார். எத்தனையோ ஜனங்கள் வராங்க, எத்தனையோ பரிசுத்தவங்க வராங்க, எவ்வளோ பேர் வராங்க. புறா வந்ததா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வந்ததா இல்லை. எல்லாம் வராங்க, எல்லாமே பார்க்குறாங்க, எங்கேயுமே பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார்ன்றது இல்லை. இந்த 15வது வசனம் பரிசுத்த மத்திய சுவிசேஷத்தில் எடுத்து வாசிங்க. சாரி, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று 15லேருந்து வாசிங்கம்மா. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஆசீர்வாதத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ பெரிய காரியங்கள். இப்பொழுது இடங்கொடு, அப்போது எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஏற்றதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி
புறாவை போல தம்மேல் இறங்கி வருகிறத பார்க்கிறார். அல்லேலூயா. அங்கே திறந்து விடப்பட்ட அந்த புறா திருப்பி அந்த இடத்துக்கு வரவே இல்லை. புறா பரிசுத்தாவியானுக்கு ஒரு அடையாளம். அப்போ இந்த இடத்துல ஏசப்பா அந்த இடத்துல ஞானசைப்பட்டு கரை ஏற்றின உடனே புறா ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வருகிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், எத்தனையோ ஆண்டுடைய பிள்ளைகள் அதுக்கு முன்பதாக வந்திருந்த போதிலும் இந்த புறா இறங்கி வந்ததாய் நம்ம பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஏசப்பா பேசின முதல் காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, இருள் இருக்க ஜனங்கள் 15வது வசனம், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவியான ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவருடைய வாழ்க்கை லெவல் மாறி போகும். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் வந்து சேரும். இந்த பேழைக்குள்ளே 8 பேர் இருந்தாங்க. இந்த பேழைக்குள்ளே 8 பேர் இருந்தது பரிசுத்தமே அவர்களால் அவருடைய பிள்ளைகளை அவரால் காப்பாற்ற முடியல, காத்துக்கொள்ள முடியல, அந்த நோவாவால் சரிப்படுத்த முடியல. இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் லிங்கில் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பிளெஸ்ஸிங் வராமல் இரசாயிட்டே இருக்குது, ஆசுதை பார்க்க முடியல. பிள்ளைகளை ஒழுக்கமாக நடத்த வேண்டிய நீங்கள் அந்த ஒழுக்கத்துக்கு மாறாக நீங்கள் அவங்களை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகள் விரும்புகிறத எல்லாமே செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, அந்த நோவாவுடைய பிள்ளைகள் மேலே ஏறும்போது நல்லா தான் இருந்தாங்க, உள்ளேயும் நல்லா தான் இருந்தாங்க. அந்த கானான் மேலே தப்பா? இந்த தகப்பன் மேலே தான் தப்பு. இவர் தான் திறந்து விட்டார், அந்த கானான் திறந்து விடவில்லை. இவர் தான் இந்த வேலையை விட்டார். நீங்கள் தான் சில விஷயங்களை விட்டுட்டீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஹோலி ஸ்பிரிட் அவங்களுக்கு தெரியாது. ஏசப்பன்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படுறது நம்முடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. பட் யூ நோ எவ்ரிதிங். உங்களுக்கு தெரியும். அந்த அன்பு தெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த கிருபை உங்களுக்கு தெரியும். அந்த வல்லமையான ஆவியோட அபிஷேகம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டோடைய கிருபை உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு இருந்துரும் அவரை நீங்கள் உதாசீனப்படுத்த நிமித்தமாக, அவரை குற்றப்படுத்தும்படியாக அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆண்டவர் ஒன்றுமே செய்யலைன்ற சொல்லிக்கிற கூட்டத்தோடு லிங்க் போயிட்டீங்க. உங்கள் வாழ்க்கை வீணாய் போய் கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஏசப்பா மேலே வந்த பரிசுத்த ஆவியானவர் மறுபடியுமாக ஒரு பேழையை உருவாக்குகிறார். எவ்வளோ பேர் அவர் போகும்போது ஒரு மீது ஒரு மிதிக்கத்தக்க கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. பயங்கர கூட்டம் வந்தது. பயங்கரமான ஜனங்கள் நிரம்பி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவரால் அவ்வளோ கூட்டம் பார்க்குது. அவர் அநேக நபர்களை உருவாக்கியிருந்தாலும் அந்த பேழையில் உருவாக்கின 8 பேரை வச்சது போல் இங்கே கர்த்தர் வைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஒரு விஷயம் பரிசுத்த ஆவியானுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல தான். பரிசுத்த ஆவியானவருக்கு அதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு அதை பிடிச்சுதான் இருக்கணும். ஆமென். ரொம்ப பெரிய ஜெபத்தெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் உள்ளே வந்துட்டா போதுங்க. அவரை துக்கப்படுத்திடாதீங்க, அவரை விட்டுடாதீங்க, அவரை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக எதை வேணால் இழந்துடுங்க, எதற்காகவும் ஆண்டவரை இழந்துடாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? யாரோ இருக்கட்டும் போட்டு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு என் தெய்வம் முக்கியம், என் ரட்சகர் முக்கியம், என் ஆவியானவர் முக்கியம். நான் சொன்னாங்க, இயேசுவை நிரப்பின அதே ஆவியானவர் தான் எனக்குள்ளேயும் ஓடிக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது நிமித்தமாகத்தான் அந்த ஆவியானவருக்கு என்னிடத்திலேயே வேலையே இருக்கிறது, இல்லாட்டினா கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடலைன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அவங்க சொல்கிற இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆசுதமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு சின்ன தப்பு நடந்து போயிடுச்சு. கர்த்தர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் காத்திருக்க முடியல நோவாவால். பேழையை அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாரு, திறந்து பார்க்குறாரு. அப்போ பறந்து போனது இப்போது என்ன ஆகுது? இவர் தான் நிறைவேற்றி முடிக்கிறவர், இவர் தான் அந்த கிருபை கண்களில் கிடச்சிச்சு. இப்போ கிருபையின் மேலேயே அந்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஆமே. தேவனோடு சஞ்சரித்தவர் அவர், ஆனால் இவர் தேவனோடு இருந்தவர். அதனால் இவர் மேலே அந்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதான் அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று அழகாய் அப்பா சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க, இந்த அபிஷேகத்தை இழந்துடாதீங்க, இந்த கிருபைகளை இழந்துடாதீங்க.
இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பதற்காக சொல்கிறேன். எதை வேணாலும் இந்த உலகத்தில் நம்ம இழந்தாலும் பரவாயில்ல, யாருக்காகவும் பரிசுத்த ஆவியானவரை இழந்துட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். பாருங்கள், அவர் ரத்தத்தை சிந்துகிறார். இந்த நோவா ஒரு வேலையும் செய்யலை, அவர் பேழையை மட்டும்தான் உண்டாக்குனார். ஆனால் தன்னையே அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை அவர் உருவாக்குகிறார். எல்லாரும் போனாங்க, இஷ்டம் போல் போகிறாங்க. எல்லாம் போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு யோவான் சுவிசேஷத்துக்கு 21ஆம் அதிகாரத்தில் அந்த கடற்கரை பாருங்கள், திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஏசப்பா அந்த இடத்துல வருகிறார். அதுக்கு முன்பாக நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியும். இப்போ ஏசப்பா வருகிறார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் பரமேற போகிறார். பரலோகத்தின் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சமூகத்தில் அவர் கடந்து போக போகிறார். இப்போ அந்த இடத்துல சீமோன் பேதுரு, நீங்கள் எடுத்து வாசிங்க 2வது வசனம். சீமோன் பேதுரு, திதுமு என்னப்பட்ட தோமா, கலிலிய நாட்டில் உள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேல், செபதேயன் குமாரர் யாக்கோபு யோவான், அவருடைய சீஷில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உன்னை கூட வருகிறோம் என்றார்கள். எத்தனை பேர் போனாங்க? என்னங்க, எத்தனை பேர்? 7 பேர் போனாங்க. செபதேயன் குமாரன்னா எத்தனை பேருங்க? யாக்கோபு, யோவான். மொத்தம் எத்தனை பேர் போனாங்க மீன் பிடிக்க? என்னங்க, 7 பேர் போனாங்க. 7 பேர் போய் அந்த இடத்துல மீன் பிடிச்சாங்களா? 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு என்னால் ஜெபம் பண்ணி ஒரு நன்மையும் நடக்கலை அப்படின்னா நான் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? இந்த நான் 3ஆம் வருஷம் சொல்லிக்கிறது, புறப்பட்டுவே உடனே படவேறினார்கள். உடனே நடக்குது. அந்த ராத்திரி அவர்கள் ஒன்றும் பிடிக்கவே இல்லை, ஒன்றுமே நடக்கவே இல்லை. இன்றைக்கி நான் ஜெபிச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை, துதிச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை, பாடி எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா என்கிட்ட என்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரியுது? இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிட்டுருக்கிறாங்க. எங்கே ஒரு ஃபிஷ்ஷருக்கு எங்கே மீன் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாதா? தெரியும். இப்போ நாங்கள் எங்கள் ஊர் ஆற்றுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல என்ன வகையான மீன்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆற்றுல நாங்கள் நடந்து போகும்போது, இப்போ ஆற்றுல வெள்ளம் வரப்போகுது, தண்ணி நிறையா வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நாங்கள் நடக்கும்போதே எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பாதங்கள் உள்வாங்கும். சீக்கிரமாக நம்ம வெளியேறிடலாம், நிறைய தண்ணி வரப்போகுது. லேசாக வருதுன்னா எவ்வளோ ஆழத்துக்கு எங்கள் கால் உள்ளே போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அபரிதமான வெள்ளம் எங்கள் ஆற்றுல திறந்து விட போகிறாங்க, டேமில் திறந்து விட போகிறாங்க அப்படின்னா அதுவும் தெரியும். தெரியாதவர்களுக்கு கஷ்டம். அப்போ இந்த இடத்துல மீன் பிடிக்கிற தெரிஞ்சவங்க தானே, அத்தனை பேரும் அவங்க தானே, தோமாலேருந்து எல்லாருமே அந்த டீமை தானே இருக்கிறாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்படுறாங்க, ஒன்றும் அகப்படலை. காலைல அப்பா கேட்குறார், பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் பேச்சு கேட்டு கீழ்ப்படியும் போது, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், அது லைஃபாக இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு கீழ்ப்படிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். அவ்வளோ நேரம் வலையை போட்டு பார்த்தாங்க, சுற்றி சுற்றி போட்டு பார்த்தாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். அங்கேயும் பிள்ளைகளேன்னு தான் சொன்னாங்க இல்லையா? இங்கே பிள்ளைகளேன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு அவர் பேசுகிறார், படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கன்னாரு. அவங்க என்ன பண்ணாங்க? வலையை போடும்போது அந்த மீன் கூட்டமெல்லாம் காது கேட்டுச்சு. யார் காது கேட்டது? ஆண்டவர் சொன்ன உடனே அந்த மீனுக்கு காது கேட்டுட்டு எல்லாரும் வாங்க வலையை போடுறாங்க, இப்போ உள்ளே போயிடலாம் அப்படின்னு வந்துருச்சு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, உபவாசம் பண்ணீங்க. பட் ஹியர் ஆஃப்டர், இன்னையிலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஒரு விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் உங்களை காண்பிக்க வேண்டும். நேற்று வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருந்தால், பட் இன்றைக்கி ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் தெரியுது, நான் பார்க்குறேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். ஆமே, உங்கள் கண்களில் இருக்கிற அந்த கிருபையை நீங்கள் என்ன பண்ணணும்?
ஷைன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுடவே கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரையில் அந்த இடத்துல ஏசப்பா, அந்த இடத்துல 7 பேர் இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த இடத்துல வருகிறார், 8 பேராக மாற்றுறார். பாப்பா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லிக்கிறார். பாப்பா என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். வா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. எல்லாம் முடிகிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்தாவிலிருந்து வரும் வரை எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கி அந்த நோவாவெல்லாம் காத்திருக்க முடியல, விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டார். காத்திருக்க முடியல, விண்டோ ஓப்பன் பண்ணிட்டார். பல வருஷத்துக்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சம்பவத்தை, ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு சிறு பிள்ளை, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பான், 3rd 4th படிச்சிருப்பான், அவ்வளோதான். நான் சொன்னேன், இந்த பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க பேரண்ட்ஸ். இந்த பையன் இந்த ஏஜில் இப்படியாப்பட்ட மரணத்தில் சாவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க ரைட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கிறது, டைரியில் உடனே எழுதி வச்சுக்கிட்டாங்க. நல்ல பையன், ஒழுக்கமான பையன்தான். அதே ஏஜ் வரும்போது, நல்ல ஒரு பெரிய இடத்துல வேலை செஞ்சுருந்தவன், ஏஜ் வரும்போது அவன் சூசைட் பண்ணி இறந்து விட்டான். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். அழுகுறாங்க, அப்படி அழுகுறாங்க. அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் என் பிள்ளைய நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த ஆண்டோடைய கூட்டத்துக்குள்ளே அனுப்பி வச்சுருந்தா என் பிள்ளை உயிரோடு இருந்திருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் நமக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது சாதாரண அட்வைஸ் கிடையாது. அதனால் இந்த நோவா அழகாய் உள்ளே போனவர் அசிங்கமாக வெளியே வருவதற்கு சூழலாய் மாறிவிட்டுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் உள்ளே வரீங்க, ஆனால் வெளியில் நீங்கள் எப்படி போகிறீங்க, யார் கூட எப்படி பழகிறீங்க, யார் கூட எப்படி பேசுகிறீங்க, எந்த மைண்டில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எப்படியாப்பட்ட மைண்டில் இருக்கிறாங்க, அவங்க சாபத்தில் இருக்கிறாங்களா, பாவத்தில் இருக்கிறாங்களா, அக்கிரமத்தில் இருக்கிறாங்களா, நீங்கள் அவங்கள விட்டு உடனே வெளியேறிடுங்க. அப்படிப்பட்ட நபர்களோடு இருக்கிற ஃபெலோஷிப்பை தூக்கி போட்டுடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க மாட்டார். நீங்கள் வெட்கப்படுவீர்கள். துக்கம் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. ஜெபிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். உங்களுக்காக பிரசித்தப்பட்ட எத்தனை ஊழியக்காரரும் ஜெபிக்கலாம். பட் அந்த ப்ராப்ளத்துக்கு தெரியும், அந்த அசிங்கத்துக்கு தெரியும், அந்த பாவத்துக்கு தெரியும், அந்த அக்கிரமத்துக்கு தெரியும், இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அவைகளுக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, இடம் கொடுத்த நிமிடம் தான் பரிசுத்த ஆவியானவரில் மேலே வருவதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஆண்டோடைய அன்புக்கரம் உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டு பலப்படுறதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், அப்போஸ்தலர் உடனே சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பூமியில் நல்லா நோட் பண்ணிக்கணும். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மெசேஜுக்கு எங்கே போனாலும் நான் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, யாரை வேண்டுமானாலும் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க நம்புங்க, என்னையை கூட நம்புங்க, உங்கள் ஊழியக்காரன் நம்புங்க, இயேசுவை மட்டும் நம்பாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் தெரியுங்களா? நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க வேண்டாம். வந்த இயேசு இரக்கமுள்ளவர், மனது உருக்கமுள்ளவர். ஆண்டவரே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நல்லா பாடலாம். பிரதர்ஸ் 2 பேரும் மியூசிக் வாசிக்கலாம், சிஸ்டர்ஸ் அழகாக பாடின போல் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடலாம். அவரை நம்பவே நம்பாதீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் யாரை வேணால் நம்பலாம். எங்கள் பிரதர் பார்க்குறாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசுவை நம்பினீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு தான் போவீங்க. மனம் திரும்பிடு, மனம் திரும்பிடு. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் வருவார். ஆண்டவரே உடைய நாமத்தில் தீர்க்கதரிசி உரைத்தோம் அல்லவா, அற்புத அடையாளம் செய்தோம் அல்லவா, அதிசயம் செய்தோம் அல்லவா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யார் நீங்கள் யாருன்னு கேட்பார். புரிஞ்சிச்சா? வந்த இயேசு வேற, அவர் இரக்கமுள்ளவர். வரப்போறவர் அப்படி கிடையாது. பிதாவின் அதிகாரத்தோடு கூட கடந்து வரப்போகிறவர். அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை உங்களுக்குள்ள எனக்குள்ள இல்லாவிட்டால் நீ யார் என்று வார்த்தையை தான் கேட்பார். எத்தனை பேருக்கு புரியுது? மனம் திரும்பிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா அன்பு இல்லைன்னா இந்த பூமியில எல்லாம் வம்பாதான் இருக்கும். ஆமென்.
மனம் திரும்பிடுங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ சப்மிட் பண்ணுங்க. ஏசப்பா இல்லாமல் இந்த பூமியில் ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் புரியுது? ஏசப்பா இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அவர் இயேசு கிறிஸ்துவாக பிதாவின் மகிமைப்படுத்துவதாக மத்திய வானத்தில் வரும்போது முதலாவது அவருக்குள் மரித்தவர்கள் எதிர்கொண்டு போவார்கள், பின்பு வீடுக்கு நாம் அவருக்கு முன்னாக எதிர்கொண்டு போவோம். தயவு செய்து ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க. அவருடைய அன்புக்காரன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான ஒரு பெரிய பலனையும் நிறைவாய் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மை டியர் சிஸ்டர்,